குட் ஈவினிங் எவ்ரிவன். ஆடியோ கேட்குதுன்னு நம்புறேன். அதே மாதிரி ஸ்க்ரீனும் தெரியுது அப்படின்னு ஐ ஹோப். வழக்கமா பார்க்குற அஃபர்மேஷன் பார்த்துடலாம். MySQL கற்றாழர், திறன் மேம்படுத்துபவர், உறுதிமொழி. நான் MySQL-ஐ முழுமையாக கற்றுக்கொள்ள உறுதியுடன் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தரவுத்தள அறிவியலிலும் DBA திறன்களிலும் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். தரவு எப்படி செயல்படுகிறது, செயல்திறன் எப்படி மேம்படுகிறது, அமைப்புகள் எப்படி பாதுகாப்பாக இயங்குகிறது என்பதை நான் தெளிவாக புரிந்து கொள்கிறேன். சான்றிதழுக்காக மட்டுமல்ல, உண்மையான பணிச்சூழலில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட நான் கற்றுக்கொள்கிறேன். சவால்கள் என் திறனை கூர்மையாக்குகின்றன. பிழைகள் எனக்கு வேகமான பாடங்களை கற்றுத் தருகின்றன. MySQL பயிற்சி, இண்டெக்ஸ், பேக்கப், ரெக்கவரி, பெர்ஃபார்மன்ஸ் மேம்பாடு எல்லாவற்றிலும் நான் தொடர்ச்சியாக பயிற்சி செய்கிறேன். என் அறிவு நிறுவனங்களுக்கு மதிப்பையும் என் வாழ்க்கைக்கு பாதுகாப்பையும் உருவாக்குகிறது. நான் கட்டுப்பாட்டுடன் இருக்கிறேன். நான் கவனமாக இருக்கிறேன். நான் திறமையான MySQL நிபுணராக உருவாகிக் கொண்டிருக்கிறேன். இன்றைய என் கற்றல் நாளைய என் வெற்றியாக மாறுகிறது. நான் பயிற்சியை நம்புகிறேன். ஒவ்வொரு பொறியையும் என்னை உயர்த்துகிறது. நான் MySQL கற்றாழர். நான் திறன் மேம்படுத்துபவர். நான் எதிர்காலத்திற்கு தயாரானவர். அஃபர்மேஷன் பார்த்தாச்சு. லாஸ்ட் கிளாஸ் வந்து MySQL ரவுட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி பூட் ஸ்டாப் பண்றது, அந்த சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதுக்கப்புறம் MySQL ரவுட்டர் வழியா எப்படி கனெக்ட் பண்றது பேக் அண்ட் சர்வரை அப்படிங்கிறத பார்த்தோம். நான் செஷனை அனுப்பிச்சு விட்டுருந்தேன். எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சாட்ல மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல இது மாதிரி எப்பயுமே இந்த மாதிரி நான் அனுப்பிச்சு விட்றேன்னா பார்க்கும் பொழுது தம்ஸ் அப் ஜேன்னும் முடிக்கிறப்ப தம்ஸ் அப் சி அப்படிங்கிற மாதிரி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா நீங்க டிஸ்பிளினா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அடுத்தது இன்னைக்கு வந்து செகண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து MySQL ரவுட்டர் பார்த்துருந்தோம். அது அனுப்பிச்சிருந்தேன் செஷனை. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு எனக்கு தம்ஸ் அப் ஜே டே 22 முடிச்ச பிறகு தம்ஸ் அப் சி அப்படின்னு நினச்சி விடுங்க. அடுத்தது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MySQL பார்ட்டிஷனிங் அண்ட் டைப்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி வெரிஃபை பண்றது இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, சரியா? இதெல்லாம் இன்னும் ஒரு கிளாஸ் தான் இருக்கு. நம்ம இந்த பேட்சை முடிக்க போறோம். எதுவும் ஒரியெல்லாம் பண்ண வேணாம். நம்ம செஷன் இருக்குது, ரெக்கார்டட் செஷன். நீங்க அதை வந்து ஒன் பை ஒன்னா எப்படி அக்கௌண்டபிளா பார்க்கணும் அப்படின்லாம் ஐடியா வச்சிருக்கேன். அது வந்து ரிப்பீட்டா லூப்ல ரிப்பீட்டா போற மாதிரி டெய்லி டயத்தை வந்து பிளாக் பண்ணி பார்க்குற மாதிரி பண்ணிடலாம். அலாரம் செட் பண்ணி உங்களுக்கு என்ன டிஸ்ட்ராக்ட் இல்லாமல் என்ன டைம் இருக்கோ அந்த டைம் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் 1 ஹவர் இதை பார்க்குறீங்க, அடுத்த 1 ஹவர் வந்து எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் அது மாதிரி நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம். அடுத்தது
பார்ட்டிஷனிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்ட்டிஷனிங் அப்படின்னா பேர்லயே உங்களுக்கு தெரியும். பார்ட்டிஷன் அப்படின்னா பிரிக்கிறது, பகுதிகளாக பிரிக்கிறது. அதுதான் வந்து பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். MySQL பார்ட்டிஷன் அப்படின்னா ஒரு பெரிய டேபிள சின்ன சின்ன பீஸா உடைக்கிறது. அதுதான் பார்ட்டிஷன். ஆனா உள்ளால பாத்தீங்கன்னா இட் ஸ்டில் ஆக்சஸ் ஒன் பிக் டேபிள். ஒரு பெரிய டேபிளா தான் ஆக்ட் ஆகும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it can make queries faster and management easier for larger data sets. இதை வந்து நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்றதுனால. பாத்தீங்கன்னா MySQL பார்ட்டிஷன் என்பதால், பார்ட்டிஷனிங் என்பது ஒரு பெரிய அட்டவணையை சிறிய பகுதிகளாக பிரிக்கிறது. ஆனால் அது இன்னும் ஒரே அட்டவணையாக நடக்கிறது எங்க டேட்டாபேஸ்ல. இது பெரிய தரவுகளை கையாள எளிதாகவும் வேகமாகவும் உதவுகிறது. இதுதான் ரீசனு. எப்படி நம்ம பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா என்ன ஒரு டேபிள் கிரியேட் பண்ண என்ன பண்ணுவோம்? கிரியேட் டேபிள், டேபிள் நேம், காலம் நேம், டேட்டா டைப், காலம் நேம், டேட்டா டைப். இப்படிதான் நம்ம இதுவரையும் பார்த்திருக்கோம். இது கிளியர் தானே? இதுவே நீங்க பார்ட்டிஷன் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, பார்ட்டிஷன் பை டைப் காலம்ஸ், பார்ட்டிஷன்ஸ் என்ன நம்பர். இப்ப பாருங்க, பார்ட்டிஷன் பை அப்படிங்கிறது எந்த டைப்பை டிஃபைன் பண்ணது. பார்ட்டிஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. அந்த வகைகளை குறிப்பிடுறது இங்க பார்ட்டிஷன் பைங்கிறது. என்னென்ன வகைன்னு பாத்தீங்கன்னா ரேஞ்சு, லிஸ்ட், ஹேஷ், இத்தனை வகைகள் இருக்குது. இப்போ காலம்ஸ் வந்து தான் தீர்மானம் பண்ணும் எந்த மாதிரி நீங்க பிரிக்க போறீங்க அப்படின்னு சொல்றது. காலம் யூஸ் டு டிசைட் பார்ட்டிஷன்ஸ். இது எப்பெல்லாம் இந்த பார்ட்டிஷன் போவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய டேபிளா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 டெராபைட் டேட்டா பேஸ் 4 டெராபைட்டா இருக்கும். ஒரு டேபிள் மட்டுமே 1 டெராபைட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க கையாளுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் லோவா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த 1 டெராபைட் டேபிள பார்ட்டிஷனிங்ல பிரிச்சு விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு டைப்பை யூஸ் பண்ணி, ரேஞ்சோ இல்லை லிஸ்டோ ஹேஷோ. இப்போ என்னாகும், பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கும். நம்ம ஃபெச் பண்றப்ப ஈஸியா போய் அவன் என்ன தேடுறோமோ அந்த பார்ட்டிஷன்ல போய் எடுத்துட்டு வந்துடும். அப்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு பாருங்க அக்சஸ். அதுதான் இங்க சொல்லியிருக்கிறது. It can make queries faster and management easier for large databases. சரி, அதுக்கப்புறம் நீங்க எப்படி இன்சர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, நார்மலா நீங்க நார்மல் டேபிள் எப்படி இன்சர்ட் பண்ணுவோம்னா அதே மாதிரிதான். இன்சர்ட்டிங் டேட்டா இன்டு பார்ட்டிஷன் டேபிள் இஸ் சேம் அஸ் நார்மல் டேபிள். எப்படி? இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ், என்ன வேல்யூஸ் வரிசையா நீங்க இன்சர்ட் பண்ண போறீங்க. இப்போ MySQL உள்ள என்ன பண்ணோம்னா, நீங்க இன்சர்ட் பண்ணோம்னா நீங்க எந்த காலமா பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா MySQL என்ன பண்ணும், நீங்க இன்சர்ட் பண்ற ரோவை கரெக்டான பார்ட்டிஷன்ல போயிட்டு பிளேஸ் பண்ணிடும். இப்ப இது உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஸ்டோரி இருக்குது. ஓகே, இங்க பாருங்க. இது நான் பார்ட்டிஷன் டேபிள். நம்ம நார்மலா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம், அதுல ஒவ்வொரு ரோவா ஸ்டோர் ஆகுறது. இது வந்து நான் பார்ட்டிஷன், பாக பிரிக்காத டேபிள்ஸ். இப்போ சிங்கிள் டேபிள் ஸ்டோரேஜ், ஒரே டேபிள்ல எல்லா ரோவும் ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, இப்போ எல்லாமே ஒன்னா ஸ்டோர் ஆயிருக்கும் இங்க ஒரு டேபிள் ஃபைல்ல. இப்போ ஐடி, டேட், அமௌண்ட் எல்லாமே டுகெதரா ஸ்டோர் ஆயிருக்கும். அதுவே நீங்க பார்ட்டிஷன் பண்ணிருந்தீங்கன்னா என்னன்னு பாருங்க. பார்ட்டிஷன் டேபிள்ல பார்ட்டிஷன் ஸ்டோரேஜ் வந்து ஒவ்வொரு பார்ட்டிஷன் தனித்தனியா ஸ்டோர் ஆயிருக்கு பாருங்க. பார்ட்டிஷன் P0 பழைய டேட்டா 2019/5/10. பார்ட்டிஷன் P1 ரீசன்ட் டேட்டா 2021 உள்ளதுதான். பார்ட்டிஷன் P2 2023 உள்ளது, நியூ டேட்டா.
இது ஃபுல்லா பார்ட்டிஷனிங் காலம் பேஸ் பண்ணி இப்படி ஸ்டோர் ஆயிருக்கும். இதை நம்ம எப்படின்னா, எப்படி இதை பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம்னா, வர்ற டேட்டா எதை பேஸ் பண்ணி உடைக்கப்பட்டிருக்குன்னா, ஸ்ப்ளிட் பண்ணியிருக்குன்னா, டேட் காலம். இது வந்து ரேஞ்ச் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள், இந்த பிக்சரை இன்னைக்கு நம்ம நம்ம இதுல வந்து மூணு காலம் இருக்குல்ல, ஐடி, டேட், அமௌண்ட். அப்ப டேட் மட்டும் தானே பார்ட்டிஷன் ஆயிருக்கு. டேட் மட்டும் இப்படி ஸ்டோர் ஆயிருக்கும். ஐடி அமௌண்ட் நார்மலா, ஐடி அண்ட் அமௌண்ட் ஸ்டோர்ட் இன் ஈச் பார்ட்டிஷன். இதெல்லாம் வந்து நான் பார்ட்டிஷன் காலம்னு சொல்லுவோம், ஐடி அமௌண்ட். ஆனா இதுவே பார்ட்டிஷன் பாருங்க எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு. நீங்க எப்படி பிரிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி போய் உட்காந்துருக்கு பாருங்க. இது வந்து ரேஞ்ச் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கதைகள் நிறைய இருக்கு, அதை நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு புரியும். நம்ம ஒன்னு ஒண்ணு பார்க்க போயிடலாம். இப்போ என்னென்ன பார்ட்டிஷன், எப்படி எக்ஸாம்பிள். இப்போ ரேஞ்ச் பார்ட்டிஷன் அப்படின்னா, ரேஞ்ச்னா ஒரு வேல்யூஸை பொறுத்து ரேஞ்சஸ். உங்களோட டேட்டாவை வேல்யூஸை பொறுத்து மாத்துறது. கிரியேட் டேபிள், சேல்ஸ்ங்கிற ஒரு டேபிள்ல கிரியேட் பண்ண போறோம். ஐடி இன்டிஜர், சேல்ஸ் டேட்டா, அது டேட்டா டைப்ல ஸ்டோர் ஆக போகுது. அமௌண்ட் டெசிமல். பார்ட்டிஷன் பை ரேஞ்ச். இங்க நல்லா பாருங்க, பார்ட்டிஷன் பை, இந்த இந்த டைப் பேர் வந்து ரேஞ்ச் பார்ட்டிஷனிங். ஒவ்வொரு ரேஞ்சா பங்கு பிரிக்கிறோம், பார்ட்டிஷன் பண்றோம். இப்போ பார்ட்டிஷன் பை ரேஞ்ச்னு கொடுத்துட்டு, எந்த காலமான பார்ட்டிஷனுக்கு எடுத்துக்கிறேன், ஐடியோ இல்லை அமௌண்ட்டோ எடுத்துக்கல, சேல் டேட் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இயர் ஆஃப் சேல் டேட். இந்த இங்க ஸ்டோர் ஆகுறதுல இயரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு பார்ட்டிஷன் P0ன்னு டிஃபைன் பண்ணிக்கிட்டு, வேல்யூஸ் லெஸ் தென் 2020. இப்போ வர்ற டேட்டா 2020க்கு கீழே இருக்குதுன்னா P0ல கொண்டாந்து சேவ் பண்ணு அப்படின்னு இது அர்த்தம் இந்த லைனுக்கு. இப்போ வர்ற டேட்டா 2022க்கு கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க, P1ல கொண்டாந்து ஸ்டோர் பண்ணு அப்படின்னு அர்த்தம் இந்த லைனுக்கு. பார்ட்டிஷன் P1 வேல்யூஸ் லெஸ் தென் 2022. இப்போ வர்ற டேட்டா 2022க்கு மேல இருக்கிற எல்லா டேட்டாவும் இங்கதான் வந்து ஸ்டோர் ஆகும், P2ல. இப்ப P0 என்ன வரும், 2020க்கு முன்னால இருக்கிற டேட்டாலாம், சேல்ஸ் டேட்டாலாம் P0 பார்ட்டிஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும். P1ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், 2020ல இருந்து 2021 உள்ள வரை. P2ல என்ன இருக்கும், எல்லாமே P2ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ரேஞ்ச் பார்ட்டிஷனிங் என்பது மதிப்புகளின் வரம்புகளை பொறுத்து டேட்டாவை பிரிக்கிறது, தரவை பிரிக்கிறது. முந்தைய எடுத்துக்காட்டு போல வருடத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது. இப்ப பேர்ல பாருங்க, ரேஞ்ச். ஒரு ரேஞ்சை வச்சு நம்ம வந்து பங்கு பிரிக்கிறோம். வர்ற டேட்டா சேல்ஸ்ங்கிற டேபிள்ல ஐடி, சேல்ஸ் டேட், அமௌண்ட் அப்படின்னு 3 காலம் இருக்கு. இந்த சேல்ஸ் டேட்டா பெரிய சைஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் எப்படி அதை பிரிக்கணும்னா, பர்ஃபார்மன்ஸ் வாசி நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்காக சேல் டேட்டுங்கிற காலமை கரெக்டா பார்ட்டிஷன் பண்ணி நான் வந்து கொண்டு பிளேஸ் பண்றேன். சேல் டேட் வந்து 2020க்கு கீழே இருக்குது அப்படின்னா P0ல சேவ் பண்ணு. 2022க்கு கீழே இருக்குன்னா P1 பார்ட்டிஷன்ல ஸ்டோர் பண்ணு. மிச்ச எல்லாத்தையும் P2ல ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த இது மட்டும் பாருங்க, வழக்கமா வந்து வேற கலர்ல இல்லையா. இது வந்து நார்மலா நமக்கு டேபிள் கிரியேட் பண்றப்ப இப்படிதான் கொடுப்போம். பார்ட்டிஷன்னா இது எக்ஸஸா இது வரும். பார்ட்டிஷன் என்ன பண்ணணும், பார்ட்டிஷனுக்கு பைன்னு கொடுத்து எந்த வகைன்னு சொல்லணும், எந்த காலம்ல நம்ம பங்கு பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்றோம். என்ன மாதிரி வந்தா எங்க கொண்டு ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டிஃபைன் பண்ணணும். அவ்வளவுதான் பார்ட்டிஷனிங். இது ரேஞ்ச் பார்ட்டிஷனிங். இது எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? இல்ல அப்படின்னா நம்ம அடுத்த இது போயிடலாம், அடுத்த பார்ட்டிஷனை. இது ஒண்ணுமே நம்ம செஞ்சு பார்க்க போறோம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்ல அப்படின்னா அடுத்து லிஸ்ட் பார்ட்டிஷனிங். ஸ்பிளிட் பை ஸ்பெசிபிக் வேல்யூஸ் லைக் கேட்டகரி. ஒரு ஸ்பெசிபிக் வேல்யூவை பொறுத்து ஸ்பிளிட் பண்றது. இப்ப பாருங்க, ஆர்டர்ங்கிற டேபிள்ல கிரியேட் டேபிள் ஆர்டர்
ஆர்டர் ஐடி இன்டிஜர் கண்ட்ரி வேர்க்கரா 50 பார்ட்டிஷன் பை லிஸ்ட். இது நம்ம டைப் பண்ண லிஸ்ட் பார்ட்டிஷன் தானே. என்ன டேட்டா காலம்ஸ் ஆஃப் என்ன காலங்கிறத நம்ம கொடுத்துடணும். எந்த காலம் கண்ட்ரி காலம்ல நான் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ண போறேன், அதை மென்ஷன் பண்ணிடுறேன். இப்ப பார்ட்டிஷன் பி அண்டர் ஸ்கோர் யூஎஸ் வேல்யூஸ் இன் யூஎஸ்ஏ வர்ற டேட்டா ஆர்டர் டேபிளுக்கு வர்ற டேட்டா யூஎஸ்ஏ டேட்டாவா இருக்குதுன்னா பி அண்டர் ஸ்கோர் யூஎஸ்ல ஸ்டோர் பண்ணு, இந்த பார்ட்டிஷன்ல ஸ்டோர் பண்ணு. இந்தியா சைனா டேட்டாவா இருக்குது அப்படின்னா பி அண்டர் ஸ்கோர் ஏசியாங்கிற பார்ட்டிஷன்ல ஸ்டோர் பண்ணு. யூகே ஜெர்மனி அப்படிங்கிற நாட்டில இருந்து வர்ற டேட்டாவா இருக்குது அப்படின்னா யூரோப்பியன் இந்த பேர்ல இருக்கிற பார்ட்டிஷன்ல ஸ்டோர் பண்ணு. ஓகேவா? இப்படிதான் நம்ம லிஸ்ட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுவோம். இது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் பார்ட்டிஷன் எப்படி பிரிக்கப்பட்டோம்? வருட அடிப்படையில பிரிக்கப்பட்டது. இப்ப லிஸ்ட் பார்ட்டிஷன் எந்த அடிப்படையில? ஒரு குறிப்பிட்ட மதிப்பு. எதை பொறுத்து? நாளோட வகைகளை பொறுத்து. லிஸ்ட் பார்ட்டிஷனிங் என்பது குறிப்பிட்ட மதிப்புகளுக்கே பிரிக்கிறது. உதாரணமாக ஒரு நாட்டின் அடிப்படையில் தரவை பிரிக்கலாம். இதுதான் லிஸ்ட் பார்ட்டிஷனிங். கிளியரா? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குதா லிஸ்ட் பார்ட்டிஷனிங்ல? இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த பார்ட்டிஷனிங் போயிடலாம். டவுட்ஸ் இல்லையா? அடுத்தது ஹாஷ் பார்ட்டிஷனிங். இப்ப ஹாஷ் பார்ட்டிஷனிங் என்னன்னா uses a hash function to evenly distribute rows. வர்ற ரெக்கார்டை ஈவனா பகிரணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப ஹாஷ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பங்கு பிரிக்கிறீங்க அப்படின்னா அது ஹாஷ் பார்ட்டிஷனிங். இப்ப கிரியேட் டேபிள் லாக் ஐடி இன்டிஜர் லாக் டேட் டேட், இதுதான் நார்மலா கிரியேட் பண்ற டேபிள். இது கிளியர் தானே? இப்போ பார்ட்டிஷன் பை எந்த வகைங்கிறத சொல்லணும். இந்த லாக் டேட்ல ஸ்டோர் ஆகுற ரெக்கார்ட்ல எப்படி வரும்? டிடி எம்எம் ஒய்ஒய்ஒய்ன்னு இருக்கும். எனக்கு ஃபுல்லா வேணாம், வெறும் வருஷம் மட்டும் எனக்கு வேணும். இயர் ஆஃப் லாக் டேட் கொடுத்துட்டீங்கன்னா வெறும் வருஷம் மட்டும் எடுத்து வந்துடும். இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா partition 4 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா here logs are spread across 4 partition using a hash of the year. இந்த எடுக்கிற வருஷத்தை வச்சு 4 பார்ட்டிஷனா பரப்பப்படும். இது எப்படின்னா ஹாஷ் பார்ட்டிஷனிங் என்பது ஒரு ஹாஷ் ஃபங்க்ஷனை கொண்டு டேட்டாவை சமமாக பிரிக்கிறது. இதுதான் ஹாஷ் பார்ட்டிஷனிங். இது செஞ்சு பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியர் ஆகும். இது என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்னா ஹாஷ் ஃபங்க்ஷன். ஒரு சின்ன கதை, ஒரு கதை பண்ணீங்க. வெண்பா டாய் கலெக்ஷன், she has hundreds of toys, நூற்றுக்கணக்கான டாய்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டாய் பாக்ஸ்ல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எவரி டைம் she wants a toy, ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு டாய் வேணும் பொழுது she has to dig through everything. அந்த மொத்த அட்டைப்பெட்டியை அவங்க தோண்டி எடுத்து தேடும் பொழுது என்ன ஆகும்? பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்டா எடுக்க முடியாது தேவைப்பட்ட டாய்ஸ. அப்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும்ல, இதுதான் பிரச்சனை. இப்ப இப்ப சொல்யூஷன் வருது பாருங்க. 2020க்கு முன்னால வாங்கின டாய்ஸ் எல்லாம் பாக்ஸ் P0 போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. டாய்ஸ 2020ல இருந்து 21 வருடங்கள்ல வாங்கின டாய்ஸ் எல்லாம் பாக்ஸ் P1ங்கிற ஒரு டாய் பாக்ஸ்ல அட்டைப்பட்டியில பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மிச்ச டாய்ஸ் இருக்குல்ல 2021க்கு அப்புறம் வாங்கின டாய்ஸ் எல்லாம் பாக்ஸ் P2ல
பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன அட்வான்டேஜ்னா he can reach into just one box and find the toy fast. Same way partitioning splits big data so queries are faster. இந்த கதை உங்களுக்கு புரியுதா? இப்ப வெண்பாவால ஹம், எந்த டாய் வேணுமோ அந்த டாயை அவ்வளோ சீக்கிரமா எடுக்க முடியும். ஒரு அட்டைப்பொட்டியில கிடந்து குப்பையா கிடந்த டாய்ஸை தேடி எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழியாயிரும். அதுவே 3 அட்டைப்பொட்டியா பிரிச்சு வகைப்படுத்தி இருக்கிறப்ப பார்ட்டிஷன் பண்ணிருக்கிறதுனால என்ன தேவையோ அதை ஃபாஸ்டா எடுத்துடலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட டாய. இதே மாதிரி MySQL பார்ட்டிஷனிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்றோம். ஏன் அப்படின்னா பெரிய டேட்டா பேஸ்ல உள்ள டேபிள ஸ்ப்ளிட் பண்றோம். எதுக்காக? நீங்க ரன் பண்ற query ரொம்ப வேகமா ரன் ஆகுறதுக்காக. என்ன காரணம்? டேட்டா ஃபாஸ்டா கொண்டாந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ற யூசர்ஸ்க்கு காமிக்கணும். அதுதான் இன்டென்ஷன். இது கிளியரா இந்த கதை? கிளியர்னா சாட்ல கிளியர் அப்படின்னு அனுப்பிச்சு விடுங்க. புரியலையா? பார்ட்டிஷன் டைப் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்? வேல்யூவை பொறுத்து. எதுக்குன்னா டேட்ஸ், நம்பர்ஸ் இந்த மாதிரி டேட்டாவுக்கு இது உகந்ததா இருக்கும். இது ரேஞ்ச் பார்ட்டிஷன். அதுவே லிஸ்ட் பார்ட்டிஷன் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பெசிபிக் வேல்யூஸ், கண்ட்ரியோ இல்ல கேட்டகரியோ, இந்த மாதிரி நேரங்கள்ல லிஸ்ட் பார்ட்டிஷன் மிக உகந்ததா இருக்கும். ஹாஷ் பார்ட்டிஷனுங்கிறது எதெல்லாம் நீங்க சரிசமமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்ப ஹாஷ் பார்ட்டிஷன் உகந்ததாக இருக்கும். Okay. இப்ப நம்ம எப்படி பார்க்க போறோம்னா எப்படியெல்லாம் MySQL பார்ட்டிஷன் யூஸ் பண்ணி பிரிக்கிறது, அதுக்கப்புறம் அது பார்ட்டிஷன் ஆயிடுச்சா அப்படின்னு வெரிஃபை பண்றது பார்க்கலாமா? இது எப்படி பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்கோர் ஸ்கீமா டாட் பார்ட்டிஷன் அப்படிங்கிற ஒரு டேபிள் ஸ்கீமா, டேபிள் நேம் என்ன இதை கொடுத்துட்டீங்கன்னா அவுட்புட் இந்த மாதிரி வரும். டேபிள் நேம், பார்ட்டிஷன் என்னென்ன இருக்கு, சப் பார்ட்டிஷன் ஏதாவது இருக்கா, பார்ட்டிஷன் ஆர்டினல் பொசிஷன் 1 2 3 எவ்வளோ ரோஸ் இருக்கு, அந்த கவுண்ட்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன்ல எவ்வளோ இருக்கு, இது எம்டி, கடைசி காலம் வந்து கவுண்ட். இந்த மாதிரி நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த அட்டவணையின் அனைத்து பாகங்களையும் காட்டும் மற்றும் ஒவ்வொரு பாகத்திலும் உள்ள வரிசைகளின் எண்ணிக்கையை காட்டும். தரவு சரியாக பாகங்களில் சென்று உள்ளதா என உறுதி செய்ய உதவும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேல்ஸ் பார்ட்டிஷன் P1 எப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த கரெக்டா P1 பார்ட்டிஷன்ல இருந்து மட்டும் எடுத்துட்டு வரும். fetches only the rows from partition P1. Useful for testing if range list partitioning is working. இந்த மாதிரி நேரங்கள்ல இதை நீங்க பயன்படுத்தி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தலாமா? ரேஞ்ச் பார்ட்டிஷன் செய்ய போறோம். இது வந்து வெரிஃபை பண்றது எவ்வளவு யூசேஜ் எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நீங்க எந்த பார்ட்டிஷன் வந்து எவ்வளவு வந்து எந்த பார்ட்டிஷனை யூஸ் பண்ணி இந்த இந்த டேட்டா ஃபெச் பண்ணது அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் போட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது கவுண்ட் ரோஸ் பெர் பார்ட்டிஷன் எல்லாமே கரெக்டா ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்கு இந்த குறி தான் கரெக்டா ஒர்க் ஆகும். செலக்ட் பார்ட்டிஷன் நேம் டேபிள் ரோஸ் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா டாட் பார்ட்டிஷன்ங்கிற டேபிள்ல
டேபிள் ஸ்கீமா ஈக்குவல் டு இது உங்களோட டேட்டாபேஸ் நேம் இங்க ஃபில் பண்ணணும். டேபிள் நேம் ஈக்குவல் டு எந்த டேபிள் அதை ஃபில் பண்ணணும். இது கோ த்ரூ பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஃபெச் பண்ணுவோம். செலக்ட் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் அஸ்ரோஸ் அண்டர் ஸ்கோர் கவுண்ட்ங்கிறது ஏலியாஸ் நேமு ஃப்ரம் டேபிள் நேம் பார்ட்டிஷன் P0. இந்த மாதிரி நீங்க கவுண்ட் எடுக்கலாம். ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்குள்ள ரோஸ் கவுண்டை சரியாக பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம எடுப்போம். இது கோ த்ரூ பண்ணிக்கிங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இந்த வென் பார் சார்ட்டட் டாய்ஸ் இன்டு பாக்ஸஸ் பார்ட்டிஷன் இதை எப்படி வெரிஃபை பண்ணணும். he opens the box P0 எல்லா டாய்ஸ் இருக்கா டிக். P1ங்கிற பாக்ஸ் ஓபன் பண்ணி 2020-21 உள்ள டாய்ஸ் இருக்கா டிக். இதுதான் நம்ம வந்து MySQL இந்த டேபிள்ல போயிட்டு பண்றோம். இந்த கதையை பாருங்க. அண்டர்ஸ்டாண்டிங் MySQL பார்ட்டிஷனிங். ரேஞ்ச் எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் படம் ரேஞ்ச் பார்ட்டிஷன். ஓல்டு பிஃபோர் 2020 எல்லாம் இந்த பாக்ஸுக்குள்ள, 2020 இருந்து 21 வரை உள்ளதெல்லாம் இந்த பாக்ஸுக்குள்ள. இப்போ ஓல்டு நியூவஸ்ட் டாய்ஸ் இன் செப்பரேட் பாக்ஸஸ். இதான் ரேஞ்ச் பார்ட்டிஷன். லிஸ்ட் பார்ட்டிஷன் பாத்தீங்கன்னா கேட்டகரி வச்சு வகைப்படுத்துறேன். டால்ஸ்லாம் இந்த பாக்ஸ், கார்ஸ்லாம் இந்த பாக்ஸ். எப்படின்னா குரூப்டு பை டைப். அதை பேஸ் பண்ணி நான் பங்கு பிரிக்கிறேன். இப்போ பார்ட்டிஷன் பாருங்க. டால்ஸ், கார்ஸ், பிளாக். டாய்ஸ் வந்து குரூப்டு பை டைப். இப்ப டால்ஸ்லாம் இங்க வந்து உட்காந்துரு, கார்ஸ்லாம் இங்க வந்து உட்காரு, பிளாக்ஸ்லாம் இங்க வந்துரு அப்படின்னு சொல்லி மூணா பிரிக்கிறீங்க ஹாஷ் பார்ட்டிஷன்ல. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா மேஜிக் ஸ்டார்டிங் மாதிரி இங்க போய் கரெக்டா உட்காந்துக்கும், இங்க போய் கரெக்டா உட்காந்துக்கும், இங்க போய் கரெக்டா இந்த மாதிரி ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்றது இது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சப் பார்ட்டிஷன். பார்ட்டிஷனுக்குள்ளே பார்ட்டிஷன். இது இருக்குல்ல, இதுக்குள்ளேயே ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே இன்னொரு குட்டி பாக்ஸா இருக்குல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓல்டு பிஃபோர் 2020 எல்லாம் இங்க, நீ வந்து 2020-2021 இங்க, நியூவஸ்ட் வந்து 2022க்கு அப்புறம் உள்ளதெல்லாம் இங்க. ஈச் பாக்ஸ் ரேஞ்ச் இஸ் டிவைடட் எகைன் பை டைப். திருப்பியும் அதை நீங்க டைப்பால பிரிக்கிறீங்க அப்படின்னா அது சப் பார்ட்டிஷன். நான் சொன்னதுதான் இது. ரேஞ்ச் பார்ட்டிஷன்னா அந்த ரேஞ்ச் வேல்யூஸ் வச்சு பிரிக்கப்படும். லிஸ்ட்ங்கிறது ஒரு ஸ்பெசிபிக் கண்ட்ரி கேட்டகரி வச்சு பிரிக்கப்படும். ஹேஷ்ங்கிறது ஈவனா ஸ்பிட் பண்றதுக்கு. கீங்கிறது வந்து ஒரு கீ ஐடி வச்சு பிரிக்கும். லைக் ஹேஷ் பட் யூசஸ் MySQL இன்டர்னல் கீ ஃபங்க்ஷன். சப் பார்ட்டிஷன்ங்கிறது பார்ட்டிஷனுக்குள்ளே இன்னொரு பார்ட்டிஷன். இப்போ ரேஞ்சு பிளஸ் ஹேஷ் ரீஜன் பார்ட்டிஷன் பை இயர் தென் ஹேஷ் பை ஐடி. ஒரு கண்ட்ரிய சாரி இயரை வச்சு ஒரு பார்ட்டிஷன் பிரிச்ச பிறகு உள்ளுக்குள்ளேயே ஒரு ஐடியை வச்சு பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து இது வந்து சப் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். கதைப்படி நிறைய டைப்ஸ் இருக்கு. ரேஞ்சுன்னா பழசு, புதுசு, ரொம்ப புதுசு, அப்படிலாம் இதெல்லாம் வெவ்வேறு பாக்ஸ்ல. அதே லிஸ்டா இருந்தா ஒவ்வொரு டாய்ஸோட வகைகளை பொறுத்து பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ்ல முடிய போது நம்ம ரீஜாயின் பண்ணிக்கலாம் இதே லிங்க் யூஸ் பண்ணி. லிஸ்ட்ங்கிறது டாய்ஸோட வகைகளை பொறுத்து. டால்ஸ்லாம் ஒரு பாக்ஸ்ல, கார்ஸ்லாம் ஒரு பாக்ஸ்ல, பிளாக்ஸ்லாம் ஒரு பாக்ஸ்ல. அதே MySQL ஒவ்வொரு இது ஒரு பார்ட்டிஷன்ல, இது ஒரு பார்ட்டிஷன்ல, இது ஒரு பார்ட்டிஷன்ல. ஹேஷ்ங்கிறது we put toys randomly but evenly across 4 ஸ்மால் பாக்ஸஸ்ல. வெண்பாங்கிறவங்க 4 பாக்ஸ் வச்சிருக்காங்க. எந்த கணக்கும் இல்லாம 4 ஈவனா டாய்ஸ் வைக்கிறாங்க. அதான் ஹேஷ். கீனா லைக் ஹேஷ் பட் ஆட்டோமேட்டிக் மேஜிக் ஸ்டார்டிங். இதுதான் கீ பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சப் பார்ட்டிஷன்ங்கிறது ஒவ்வொரு பாக்ஸும் வந்து திருப்பி உள்ளுக்குள்ள இன்னொரு ஒரு பார்ட்டிஷன் நடக்குது. கோத்ரூ பண்ணிக்கிங்க தமிழ்ல இருக்கத. இது ஒன்னொன்னே செஞ்சு பார்க்கலாம்.
செஞ்சு பார்க்குறப்ப புரியும். எத்தனை பேர் MySQL யாராவது ரெடியா? உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி உங்க ஸ்க்ரீன்ல நான் ஒர்க் பண்றேன். யாராவது ரெடியா இருக்கீங்களா? ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி. SQL சர்ச் பண்ணி HDSQL சர்ச் பண்ணேன். நம்ம ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். கிளிக் ஓப்பன். சரிச்சு. இங்கேயும் அது ரன் பண்ணலாம். நான் என்ன பண்ண போறேன், இங்கதான் ஈஸியா இருக்குதுன்ட்டு லான்ச் கமாண்ட் லைன் வந்துடும். இங்க போயிட்டு நான் செய்ய போறேன். அதுக்கு முன்னால ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிப்போம். கிரியேட் டேட்டாபேஸ் partition day 23. என்ன தப்புன்னு தெரியுமா? தெரிஞ்சிச்சுன்னா சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. எதனால எரர் அடிக்குது? எதனால எரர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சாட்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்ல அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தெரியுதா? இல்ல ஓடிஸ் பாருங்க, டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆயிடுச்சுன்னு எப்படி பார்ப்போம்? டேட்டாபேஸ் போட்டு இருக்கா பார்ட்டிஷனிங் டே 23ன்னு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணேன். அந்த டேட்டாபேஸ் நம்ம செய்யறதெல்லாம் அங்க போய் கிரியேட் ஆகும். பார்ட்டிஷனிங் டே 23. இப்ப சேல்ஸ்ங்கிற டேபிள் இங்க கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் டேபிள், டேபிள் நேம், ஐடி இன்டிஜர், சேல்ஸ் டேட், அமௌண்ட் டெசிமல் 10,2, பார்ட்டிஷன் பை என்ன வகை ரேஞ்ச், எந்த காலம்னாலும் நான் கிரியேட் பண்ண போறேன். சேல்ஸ் டேட் காலம்ல, அதுல சேல்ஸ் டேட்ல மொத்த டேட்டாவும் கிடையாது, அதுல இயர்ல தான் நான் பார்ட்டிஷன் பண்ண போறேன், இயரை வச்சு. இப்ப சேல்ஸ் டேட் வந்து 20/10/2025 வச்சுக்கோங்க. 2025 மட்டும்தான் எடுக்கணும். அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது. தெரியுதா? இயர் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறது. அதுல ரேஞ்ச் வச்சு நான் கிரியேட் பண்ண போறேன் பார்ட்டிஷன். இப்ப பார்ட்டிஷன் P0ங்கிறது டிஃபைன் பண்றேன். வேல்யூஸ் லெஸ் தென் 2020க்கு கீழே இருக்கிற டேட்டாலாம் இங்க வந்து உட்காருப்பா. 2022க்கு கீழே இருக்கிறதெல்லாம் இங்க வந்து உட்காருப்பா. அதுக்கப்புறம் இருக்கிற அனைத்து டேட்டாவும் P2ல வந்து உட்காருப்பா அப்படின்னு நான் பிரிக்கிறேன். எதை வர்ற டேட்டாவை, எந்த டேபிளுக்கு வர்ற டேட்டாவை, சேல்ஸ்ங்கிற டேபிளுக்கு வர்ற டேட்டாவை. இதுதான் ரேஞ்ச் பார்ட்டிஷன். வந்து இன்சர்ட் கொரி வந்து பின்னால போட்டிருந்த மாதிரி இருக்கு. ஓகே, இந்த இருக்கு பாருங்க. இப்போ இன்சர்ட் பண்ண போறேன். காப்பி ஆகல. ஒன் ரோஸ் அஃபெக்டட், ஒன் ரோஸ் அஃபெக்டட், ஒன் ரோஸ் அஃபெக்டட், ஒன் ரோஸ் அஃபெக்டட். அந்த ஹைஃபன் ஏன் அப்படி கொடுத்துருக்குன்னா இதுக்கு புரியறதுக்காக. இப்போ 2019ங்கிறது 2020 கம்மி தானே. அப்ப எங்க போகாது? P0ல போய் உட்காரும். 2020ல இருந்து 21 அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் P1ல போய் உட்காரும். இது வந்து 2020 2020ல இருந்து 2021 அதுவும் P1ல தான் போய் உட்காரும். 2022க்கு மேல இல்ல ஈக்குவலா இருந்துச்சுன்னா P2ல போய் உட்காரும். இப்ப இந்த டேட்டா வந்து எல்லாமே
இந்த பார்ட்டிஷனை பேஸ் பண்ணி தான் போய் போறோம். இந்த ஹைஃபன் ஹைஃபன் போட்டுறது உங்களுக்கு புரியறதுக்காக. இது கிளியரா? எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போமா? இப்போ நீங்க இதுல இது இப்படி போய் பார்க்கலாம். செலக்ட் இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா டாட் பார்ட்டிஷன் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி போய் உட்காந்துருக்கு பாருங்க. சேல்ஸ் P0ல எதுவுமே போய் உட்காரல. P1ல 2, P2ல 0, P0ல 1, P1ல 2. இது வந்து யூனிக்கா எடுக்கணும். ரிப்பீட் ஆகுது பாருங்க, 2 தடவை வருது பாருங்க. P0 1, P1 வந்து 2 தடவை. இதான் ரைட்டு. புரிய வந்து மாத்தணும். இப்போ எக்ஸாக்டா நீங்க கவுண்ட் வேணும்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா கரெக்டா எடுத்துடலாம். அந்த பார்ட்டிஷன்ல இருந்து கரெக்டா எடுத்துட்டு வந்துடும். செலக்ட் கவுண்ட் ஸ்டார் P0ல இருந்து. P0ல 1 தானே, கரெக்ட் தானே? இந்த இருக்கு பாருங்க, ஒரு ரெக்கார்டு தான் போய் உட்காருது. 2 இந்த போய் உட்காருது பாருங்க. இந்த 2 ரெக்கார்டுமே P1ல தான் போய் உட்காருது. ஏன்னா 2020க்குள்ள இருக்கு, இது 21க்குள்ள இருக்கு. அடுத்தது P2. P2ல 1 போய் உட்காருது. கவுண்டத்துக்கு ஒரு ரோஸ் தான் உட்காந்துருக்கு பாருங்க. P2ல ஒரு ரோஸ் வந்து உட்காந்துருக்கு. இது கிளியரா? ரேஞ்ச் பார்ட்டிஷன். டவுட்ஸ்னா கேளுங்க. என்ன பண்ணோம், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம். சரி, ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம். அந்த டேட்டாபேஸுக்குள்ள ஒரு அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணோம், இல்லைன்னா வேற எங்கேயும் போய் கிரியேட் ஆகும். அதுக்குள்ள ஒரு டேபிள் என்ன கண்டிஷனோடனா ரேஞ்ச் பார்ட்டிஷன் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணேன். ஒன்று ஒன்று ஒவ்வொரு பார்ட்டிஷன்ல போய் உட்காந்துருக்கு. அது கரெக்டா பார்க்கணும் அப்படின்னா இந்த இதுதான், இது ஒரு ரஃபா தான் வரும். அந்த குறி பார்த்தீங்கன்னா வேணும்னா இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க. இது ரேஞ்ச் பார்ட்டிஷன். இதுல எதுவும் சந்தேகம் இருக்குதா? இதுல எதுவும் சந்தேகம்? கிளியரா புரியுதா ரேஞ்ச் பார்ட்டிஷன்? ரேஞ்ச் நம்ம இந்த ரேஞ்சில இருந்து இந்த நம்பர்ல இருந்து அந்த நம்பர், இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம ரேஞ்சை சொல்லுவோம். இந்த வருஷத்துல இருந்து அந்த வருஷம், இல்ல இந்த நம்பர்ல இருந்து அந்த நம்பரு, இல்ல ரோ நம்பர் வந்து 1ல இருந்து 10 வரையும் இந்த பக்கம் போ. உங்க காலேஜ்ல உங்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இப்படி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, ரோ நம்பர் 11ல இருந்து 20 வரையும் அந்த பக்கம் போங்க. இந்த மாதிரி பிரிச்சு வர பாருங்க. இதை கூட பார்ட்டிஷனுக்கு சொல்லலாம். ரேஞ்ச் பார்ட்டிஷனுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா லிஸ்ட் பார்ட்டிஷன். லிஸ்ட் பார்ட்டிஷன். ஓகே, லிஸ்ட் பார்ட்டிஷனுக்கு என்ன, ஆர்டர்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன்.